குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.5ல தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷோ தட் 1944 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப். அதாவது லாஸ்ட் சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்களா. ஸோ ஸ்கொயர்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ கியூப்னா என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3ன்றது ரெப்ரசென்ட் பண்ணுறது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1944ன்றது பர்ஃபெக்ட் கியூப் கிடையாது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட எண் பார்த்தீங்கன்னா முழு கணம் அல்ல அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ 4ல் முடியறதுனால இதை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், அதாவது பகா காரணி முறையில் எடுத்து போட போகிறோம். ஸோ 4ல் முடியறதுனால இங்கே நான் என்ன நம்பர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2ன்ற நம்பரை யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 எடுத்துக்கும் போது 2 நம்பரை எடுத்துக்கோங்க. ஸோ 2 9s are 18, ரிமைண்டர் 1. ஸோ 2 7s are 14, 2 2s are 4. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்ப 2ல் முடியறதுனால 2 டேபிளாலேயே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஒரு நம்பர் எடுங்க, அது 2வை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை வச்சே கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அது 2வை விட கம்மியாக இருந்ததுன்னா 2 நம்பராக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 2 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் போகும். ஸோ 2 4s are 8, ரிமைண்டர் 1. ஸோ அப்போ 1 7 17, மேக்ஸிமம் எத்தனை டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 8s are 16, ஸோ ரிமைண்டர் 1. 2 6 are 12. ஸோ அகெயின் 6ல் முடியறதுனால 2 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 2s are 4, 2 4s are 8, 2 3s are 6. இப்போ 3ல் முடிஞ்சிட்டதுனால நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அப்போ அடுத்தது எந்த டேபிள் போடலான்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் போகுதான்னு பார்ப்போம். ஸோ அப்போ 3 2 நம்பராக எடுத்துக்கிறோம். ஸோ 3 8s are 24, 3 1s are 3. கண்டிப்பாக இதுவும் 3 டேபிளில் போகிற மாதிரி தான் வரும். ஸோ 3 2s are 6, 7 8, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ 2 1னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 21. ஸோ 3 7s are 21. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் போகும். ஸோ 3 9s are 27. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 3s are 9, till you get 1. 1 வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே வரலாம். ஸோ இப்போ இதோடைய கியூப் ரூட்டு கிடையாது, பர்ஃபெக்ட் கியூப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1944 நம்ம எப்படி பிரித்து எடுத்து எழுதலாம். கியூப்னா நான் என்ன சொன்னேன், கியூப்னாலே எந்த நம்பரை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அதாவது இங்கே வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே 3 டைம்ஸில் இருக்கிற மாதிரி எழுதணும். அப்படி இருந்ததுன்னா சரி, இல்லைன்னா அதை எப்படி எடுத்து எழுதலான்னு பாருங்கள். இப்போ 2 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். அது எத்தனை டைம்ன்றத மேலே எடுத்து போடணும். ஸோ 2 கியூப்னா என்ன அர்த்தம்னா 2ன்ற நம்பர் 3 தடவை வருதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்டூ அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 1 2 3 இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிப்போம். அப்போ 3 என்ன எடுத்து எழுதலாம், 3 டைம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். அதுக்கு அடுத்த செட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை தான் 3 வருது. அப்போ அதை நம்ம என்னென்னு எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 3 பவரில் 2. பர்ஃபெக்ட் கியூப்னா இப்போ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 2 தடவை வந்ததுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எல்லா நம்பரும் 2 தடவை வந்ததுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ கியூப்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகாததுனால இன்னும் எத்தனை 3 தேவைப்படுது, ஒரு 3 தேவைப்படுது இல்லைங்களா. அந்த ஒரு 3 இருந்தால் தான் அது பர்ஃபெக்ட் கியூபாக இருக்க முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வார்த்தை எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need one more 3 for perfect cube. அப்போது இந்த 3 ஸ்கொயரில் இன்னும் எத்தனை 3 இருந்தால் நமக்கு இது பர்ஃபெக்ட் கியூபாக மாறும், இன்னும் ஒரு 3 இருந்தால் பர்ஃபெக்ட் 3ஆக மாறும். ஆனால் நம்மக்கிட்ட என்ன இல்லை, இன்னொரு 3 இல்லை. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப், முழு வர்க்கம் கிடையாது. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் போடக்கூடிய அத்தனை வீடியோஸையும் உங்களால் பார்த்துக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ.